இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த க்ரீன் கலர் ஹீலிங் ஸ்டோன். இப்போ என்கிட்ட கூட பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளவோ வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அது என்ன ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு நான் வந்து போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் பண்ணால் அந்நேரத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு சரியான புரிதல், உங்கள்கிட்ட இருக்க மிஸ்டேக்கை நீங்கள் சரி பண்ணாமல் இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணால் ஒன்றுமே பண்ண உங்களுக்குள்ளே தான் மாற்றத்தை கொடுக்கணும். அப்போ உங்க கூட பேசினா தான் தெரியும் நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்குற விதம் என்னவாக இருக்குது, உங்கள்கிட்ட என்ன பிளாக்கேஜ் இருக்குது, உங்கள் பிளாக்கேஜை கிளியர் பண்ணி நீங்கள் பார்க்குற விதத்தை மாற்றணும். ஓகேவா? அதெல்லாம் ஏதோ ஒரு 10 நிமிஷம் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து இது இப்படி பண்ணணும், இந்த விர்ச்சுவல் இப்படி பண்ணுங்கள், அந்த விர்ச்சுவல் அப்படி பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு நான் லைக்ஸ் வாங்கிறதுக்காக நான் விரும்பலை. என் சேனலில் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கணும். கடவுள் எனக்கு கொடுத்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஞானத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது வந்து பர்மனெண்ட் ரெமெடி. இறைவன் ரெடியாக இருக்கார் உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கணுன்றதுக்காக. இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் இந்த பிளாக்கேஜஸ்லேருந்து பர்மனெண்ட்டாக வெளியே வரத்துக்கு. ஓகேவா? இறைவன் ரெடியாக இருக்கார், நீங்கள் ரெடியாக இருங்க. உங்களுக்கான அந்த எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகே, பைல் 1க்கு சூப்பராக வந்தது. இப்போ பைல் 2க்கு பார்க்குறோம். இந்த க்ரீன் கலர் ஹீலிங் ஸ்டோன், இது வந்து ஹார்ட் சக்ராக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஜாப் கேரியருக்காக வெளியூர்லேருந்து ஏதாவது ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணலாம். இல்லைனா வேறு இப்போ செஞ்சிட்ருக்க ஜாபை விட்டு இன்னொரு ஜாபுக்காக முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இது வந்து எப்போ நடக்கும், எனக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஆமாண்ணா எனக்கு பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அதாவது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க, அது கிடைக்கல. ஆனால் உங்களோட எதிர்பார்ப்பு அதுதான். எப்போ கிடைக்கும், அதில் ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுங்கிற கேள்வி இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கு என்னென்னா, ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி மூலமாக ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் கூட லேக்கிங் இருக்குது. உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. உங்களோட எனர்ஜி இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த உங்களோட ப்ரெசண்ட் ஆர் பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை அதை வந்து ரன் பண்ண உங்கள்கிட்ட வந்து சேர விடாமல் பிளாக் பண்ணுது. 3 எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஒரு சிலர் ரொம்ப வந்து ரிலாக்ஸாக, இப்போ வந்து ஒரு சிலர் வந்து உங்களோட வேலைகளெல்லாம் சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. முக்கியமான வேலைகள் இருந்தால் கூட அதில் வந்து பாதி தான் செய்வீங்க, மீதியாக நாளைக்கு செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலான் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால் உங்களோட டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகுது. உங்களுக்கு வந்து ரொம்ப மனக்கவலை, மனச்சோர்வு, உடல் ரீதியான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆமாம்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. நிறைய, அதாவது நீங்கள் மெயிலாக இருப்பீங்க உங்கள் லைஃப்பில், நீங்கள் மெயிலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி அவங்கக்கிட்ட நிறைய வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரியும் தெரியுது ரிலேஷன்ஷிப்பில். சரியா? ஸோ இதை ரொம்ப ஓவராக சொன்னோன்னா அது வேறு மாதிரி ஆயிரும். உங்களோட அந்த தவறுகளிலிருந்து நீங்கள் திருத்திக்கணும். நீங்கள் வந்து மாறுங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது, இது ஒரு சிலர் சொல்கிறேன் நான், ஓகேங்களா? உங்களோட ஏஜ் குரூப் வந்து அபவ் 30-35க்கு மேலே இருக்கும். ஒரு சிலர் 40ல் கூட இருப்பீங்க. பெண்கள்கிட்ட வந்து நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்பில் பண்ண அந்த விஷயங்களை இனி ஃப்யூச்சரில் பண்ணாதீங்க. அதுக்கு சில பரிகாரங்கள்லாம், அதாவது நான் இப்போ சொல்கிறேன், இப்போது வந்து மனதார நீங்கள் அந்த மாதிரி எதுவும் செய்யலை அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது என்ன சொல்கிறதுனா, வயசானவங்களுக்கு இல்லைன்னா பெண்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஏதாவது ஒரு உதவிகள் பண்ணுங்கள். பெண் குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைனா யாராவது மேரேஜுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, பண உதவி
தேவைப்படுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் வந்து பெண் தெய்வ வழிபாடு நீங்கள் அதிகம் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு சிலர் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அவங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும், ஏதாவது உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது தனியாக நான் இப்போ எடுத்தேன்னா அது வேறு மாதிரி போயிடும், அதனால் வேண்டாம். சரியா? ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் அந்த ராசியில் இருப்பீங்க. ஏஜ் குரூப் 30, 35, ஒரு சிலர் பிலோ 25ல், ஒரு சிலர் மட்டும்தான் 25 அந்த மாதிரி இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் 30, 35ல் தான் தெரியுது. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்களோட லைஃப்பில் ஒரு நியூ பர்சன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வரப்போகிறாங்க. அதுதான் நியூ மூன் பிளெஸ்ஸிங்காக இருக்குது. அவங்க வந்து தனுஷ், சிம்மம், மேஷம் இந்த ராசியில் அதிகமாகவும், இந்த லக்னம் 6 ராசி இதில் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஹார்ட்ஃபுல்லான ஒரு சப்போர்ட் இருக்கும் அவர்கிட்ட. அதே மாதிரி நீங்கள் வந்து எதுலையாவது ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா, உங்களோட ஜாப் கேரியரில் ஸ்ட்ரகிள் ஆகுது, இல்லைனா மணி ரிலேட்டடான விஷயங்களில் ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா, உங்களுக்கு அதில் அவர் வந்து சக்ஸஸாக கைட் பண்ணுவாங்க. அதாவது அவரோட கைடன்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவரும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பார். ஓகேவா? அவங்க எந்த ஒரு வேலையும் வந்து ஒரு ஃபோக்கஸிங்காக செஞ்சு முடிப்பாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஒரு டீம் லீடர் மாதிரி, ஒரு ஹெட் மாதிரி ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. அவங்களோட டிசிஷன் மேக்கிங்லாம் ரொம்ப கிளவராக இருக்கும். அவங்க அந்த டிசிஷன் மேக்கிங் பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தை யாருமே வந்து அப்போஸ் பண்ண முடியாது. அதாவது அதுக்கு மறுத்து பேச மாட்டாங்க. எல்லாருமே வந்து அதுக்கு வந்து ஓகே சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு ஷார்ட் டைமான சொல்யூஷன் கொடுக்க மாட்டார். எப்போவுமே ஒரு ஃபோக்கஸிங் வந்து லாங் டைம் வியூவில் தான் இருக்கும். இது வந்து என்னென்னைக்கும் நிரந்தரமாக ஒரு தீர்வு, அந்த மாதிரி தான் அவர் வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களையும் நல்லா பார்த்துக்குவாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு கன்னி, மகரம், ரிஷபம் அந்த ராசி லக்னத்துக்கும் தெரியுது. ஓகேவா? உங்களோட லைஃப் பார்ட்னர் இது நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் எடுத்துக்கோங்க, ஃபீமேலாக இருந்தால் மேலுக்கு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இன்னும் சில இந்த மாதிரி இப்போ இந்த ரீடிங் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி பர்சன் அப்படி உங்கள் லைஃப்பில் வேணும் அப்படின்னாலும் சரி, உங்ககிட்ட இருக்க அந்த பிளாக்கேஜஸ் இன்னும் இருக்குது ஒரு சிலருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த பழைய ஃபெயிலியர், உங்களை சுற்றி இருக்கிற அந்த உறவுகள் கொடுத்த காயம், இதெல்லாம் வந்து ஏமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னும் துரத்துது. இன்னும் அதோட இது உங்கள் ஏன்னா அதனால் நிறைய வந்து என்னென்னா சரியான தூக்கம் இல்லை, சாப்பாடு, தண்ணி எதுவுமே அதை பற்றியெல்லாம் ஒரு இதுவே நினைக்கிறது கிடையாது. நீங்கள் உங்கள் ஹெல்த்து வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஒரு சிலர் வந்து ஈகோ அதிகமாக இருக்குது உங்ககிட்ட. ஓகேவா? அது வந்து அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சிலர் ரீகன்சிலேஷனுக்கு வர மாதிரி கூட தெரியுது. பட் இந்த ஈகோஸ்டிக்ஸ் நீங்கள் லெட் கோ பண்ணிங்கன்னா தான் அதுவும் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த லைஃப் வந்து ஒரு கார்மிக்காக இருக்குது. கரண்ட்லேயா இருக்கலாம், இல்லைனா பாஸ்ட். நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த உறவு வந்து ஒரு கார்மிக். கண்டிப்பாக 100%. ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்குள்ளேயும் சில என்னென்னா சில ரகசியங்கள், விர்ச்சுவல் பண்ணுறது அதெல்லாம் கூட பண்ணுவீங்க. பட் இப்போ வந்து இந்த கார்மிக் சிச்சுவேஷனால் கொஞ்சம் உங்களுக்கு லேகிங் இருக்குது. உங்களோட எய்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய எய்மாக இருக்கும். ஆம்பிஷன் இதெல்லாம் உங்களோட கோல் செட்டிங்லாம் ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய அந்தஸ்தோடு வாழ்ந்து காமிக்கணும், பெரிய ஆளாகணும் நம்ம. அது ப்ரொஃபஷ்னல் லைஃபாக இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை வந்து டாப் மோஸ்ட் பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படிலாம் ஒரு ஆம்பிஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக தெரியுது. நீங்கள் உங்களோட எனர்ஜி வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க் ஏன் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கல,
அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஒரு சிலருக்கு. அதுக்கு காரணம் உங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் கவனிச்சிக்கிறது இல்லை. நிறைய இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்பை நம்பி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா நிறைய பொருள் நஷ்டமாயிருக்கு, மணி லாஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. நீங்கள் கூட கொஞ்சம் வெல் செட்டில்டாக இருக்க பர்சன் தான். உங்களுக்கு அபவுட் 30-40 அந்த மாதிரி தான் ஏஜ் காமிக்குது. ஒரு சிலருக்கு பிலோ 25 இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் இந்த ரேஞ்ச் தான். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பட் உங்களுக்கு இந்த சக்ஸஸ் வராது காரணம் இதுதான். நீங்கள் ஸ்டார் மாதிரி மின்னக்கூடிய பர்சனாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இந்த எனர்ஜி லாஸ் ஆகிறத ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். உங்களோட ஆராவோட பவரை என்ன இருக்குது உங்களோட ஆரா பவர்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு ஆரா பவர் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. உங்கள் ஆரா பவரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நல்லா வேலை செய்யணும், நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அதெல்லாம் வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு பொருள் நஷ்டம் அடைகிற அந்த விஷயங்கள் கூட கரண்ட்டில் இருக்குது. ஏற்கனவே பாஸ்ட்டில் நிறையா இந்த பர்சனால் இழந்திருப்பீங்க. ஸோ கரண்ட்லேயும் நடந்தால் உங்களால் அதை வந்து இன்னும் பேர் பண்ண முடியாது. அதனால் இப்போயாச்சும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, முடிச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து ஒரு நியூ லைஃப் இது வரும் கைஸ். ஏன்னா பிரேக்கில் இருக்கீங்க, ஒரு சிலர் வந்து பிரேக்கில் இருக்கீங்க. ஓகேவா? பிரேக்கில் இருக்கீங்க. உங்களோட அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. அந்த ஃபைனான்ஷியல் அன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு சில பேர் வந்து ரிச்சுவல் சம்திங் ஏதோ ஒன்று வந்து இது பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேவா? அவங்களோட கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. உங்களால் அந்த இதிலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியல. அது ஒரு சிலருக்கு வந்து மதர் கேரக்டரில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, அதனால தான் அந்த மூவ் ஆன் உங்களால் இல்லை. அது மாதிரி ஒரு சிலருக்கு ஃபாதர் கேரக்டர், அதாவது அவர் வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா அபவ் 45, 50, 55 கூட இருக்குது, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து லாயல்ட்டியான பர்சன், ஏதாவது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் உங்களோட ஜாப் கேரியருக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு சிலர் அதுக்கான ட்ரை பண்ணலாமா நினச்சிட்ருக்கீங்க, ஒரு சிலர் எடுத்து வச்சுருக்கீங்க, ஓகேவா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, இல்லைனா பர்சனல் ரீடிங்கே எடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த லாக்கில் இருந்தெல்லாம் பர்மனெண்ட்டாக ரிலீஸ் ஆகுங்க. பட் உங்களுக்கான அந்த விஷஸ் நியூ லைஃப், நியூ பார்ட்னர் வராங்க. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது, ஒரு சிலருக்கு மணி அன்பேலன்ஸில் இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டியோட அந்த விர்ச்சுவல் சம்திங் ராங் விர்ச்சுவல்ஸ் பண்ணுறாங்க, அந்த நெகட்டிவிட்டி பண்ணுறதுனால மேபி இருக்குது. ஒரு சிலர் வந்து உங்களை சுற்றி இருக்க பர்சன் முக்கியமான உறவுகள் கொடுக்குற அழுத்தம், நீங்கள் ஃப்ரீடமாக இல்லை, லாக் ஆகிட்ருக்கீங்க, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜில் என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் ரெக்கவரி, இதுலேருந்து ரெக்கவர் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த லேக்லேருந்து உங்களை ரெக்கவர் ஆக சொல்கிறாங்க. உங்களுக்கு மெடிடேஷன் தெரியுதுன்னா மெடிடேஷன் பண்ணிக்கோங்க, இல்லை ஏஞ்சல்ஸ் வழிபாடு தெரியுன்னா ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணுங்கள், இல்லை டிவைனோட எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணுமோ அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பரான குருமார்களோட அந்த கைடன்ஸோடு பண்ணிங்கன்னா எல்லாம் சக்ஸஸ் ஆகும். பீட்டாக பார்த்துட்டு பண்ணிங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது. மேடம் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி எனக்கு வந்து மெடிடேஷன் பண்ண சொன்னீங்க, ஏன்னா இந்த ஏஞ்சல்ஸ் கிட்ட பேச சொன்னீங்க அப்படின்னு. ஏஞ்சல்ஸ் கிட்ட எப்படி பேசணும், அது ஏஞ்சல் கிளாஸ் இருக்குது, அதை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரியும். அவங்க கொடுக்குற சைனை டக்குன்னு அப்படி பிடிச்சிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுவீங்க. அவங்க வந்து நார்மலாக நீங்கள் கேட்குறதுக்கும் இப்போது கிளாஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் பேசும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாகும், புரியுதா? 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வரலாம். நடுவில் எங்கேயாவது லேக் ஆனால் கூட நீங்கள் எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணி, நான் இந்த மாதிரி இருக்கேன், எனக்கு என்ன மேம் ஆச்சு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி நாங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, நீங்கள் உங்கள் சிச்சுவேஷன், உங்களோட ஜாப் கேரியரில் நீங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கீங்க, எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாமே நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான அந்த இதை வந்து செக் பண்ணி உங்களை வந்து கைட் பண்ணுவோம். இந்த மாதிரி கரெக்டான ஃபாலோஅப்ஸ் யார்கிட்டையாவது இருந்ததுன்னா, தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அந்த ஹீலர்கிட்ட போய் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா போய் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இதை செஞ்சுக்கோங்க. செஞ்சிங்கன்னா தான் டிவைன் பார்த்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் இருக்காங்க, கவலையே படாதீங்க. இந்த நியூ மூன் டேயில் உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ்
அந்த மணி ரிலேட்டடான பிளாக்கேஜஸ் யார்கிட்டேயும் நீங்கள் மாட்டியிருக்கீங்க, அந்த இதிலேருந்து வெளியில் வர்றது, இது எல்லாமே ஒரு இது இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, சரி. இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு